நகரமேஸ்வரர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களுடன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேச போனோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ அப்டேட்டில் நம்ம விஜய் அங்கே கள்ளக்குறிச்சி போய் சேர்ந்துருக்காரு. தொடர்ந்து விஜய் இது மாதிரி நேரடியாக களத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு வரீங்க. புஷி ஆனந்தை பற்றிலாம் விமர்சனம் வச்சுருக்கீங்க. இப்போ விஜயோட காலையில் அறிக்கை வந்துச்சு, இன்னைக்கு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கே போயிட்டாரு. இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? விஜய் கிட்ட இருந்த மாற்றத்தை. இதுதான் சார் அரசியல். இது அரசியல். இது மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் சேவை. இதுதான் இதுல முதல் கட்டமா அவர் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையே பார்த்தீங்கன்னா திமுக அரசை கண்டிச்சு தான் அவர் ஒரு அலட்சியத்தை சுட்டி காட்டியிருக்கிறதா சொல்லலாம். என்ன சொல்லணும்னா அது சரியான எல்லாரும் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்கன்றது எனக்கு பரவலாக பார்க்கும்போது வார்த்தை சொல்லாடர்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா அலட்சியம் என்பதை சுட்டி காட்டியிருக்காரு இல்லையா, நிர்வாக அலட்சியம். அது சரியானது. ஸோ நிர்வாக அலட்சியத்தை இந்த திமுக அரசும் உணர்ந்ததுனால தான் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் நாம் பார்க்குறோம். மாவட்ட ஆட்சியர் மாற்றம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம், அது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொன்னது சரியான நடவடிக்கை. இப்போதான் சரியான அரசியலை நோக்கி அவர் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. வெறும் அறிக்கைகள் விடக்கூடியவர், வார்த்தைகளை மட்டுமே சொல்லக்கூடியது, ட்விட்டர்லேயும் சமூக வலைதளத்திலுமே மட்டுமே கட்சி நடத்துறவர்ன்ற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அரசியல், இந்த அறிக்கை மற்றும் இந்த கள்ளச்சாராயம் நடந்த அந்த சம்பவங்கள், நடந்த துயர சம்பவங்கள் நடந்த அந்த இடத்துக்கு ஒரு நேரடியான இவருடைய பயணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான சேவையில் சரியான முறையில் அவர் பயணிக்க தொடங்கிட்டார் அப்படின்றது தான் பார்க்கணும். இல்லை, முதல் முறையா கட்சி தொடங்கி முதல் முறையா இப்பதான் வெளியில போய் இப்ப மக்கள் பிரச்சனை இறங்கியிருக்காரு. இதைத்தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இது சார் இப்போ ஜெயலலிதா அவர்கள் காலத்துக்கு பிறகு ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி இல்லை. எடப்பாடி என்பவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக கட்சியா தலைவராக இருந்தால் கூட ஒரு திமுகவுக்கு ஒரு மாற்று அரசியல் கட்சி தலைவராக அவர் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் சொன்னத ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சுக்கணும். எனக்கு அவர் மூத்த ஒரு அரசியல் பார்வையாளர். அவர் என்ன சொன்னார் கேட்டால், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான தலைவரா, ஒரு சரிநிகர் தலைவரா எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்றது சொன்னார். ஆனால் அது ஓரளவுக்கு சொல்லக்கூடியது உண்மைதான். ஏன்னா ஒரு நீண்ட கால ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கும் போது உண்மையில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரும் மக்கள் தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு நிகரான தலைவராக எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் அந்த அளவுக்கு இல்லை. எதிர்ப்பு அரசியல் கூட பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பண்ணலன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் இன்னைக்கு இன்னும் நீங்க அவர் போயிருக்காரு, முதல்ல இல்லை அவர் முன்னாடி போயிருக்கிறாரு, ஆனால் கண்டிச்சிருக்கிறாரு அரசு. இதெல்லாம் கூட உண்மைதான். ஆனால் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை, அவருடைய அந்த கள்ளக்குறிச்சி பயணம், இது ரெண்டுத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அறிக்கை மற்றும் அவருடைய பயணம், கள்ளக்குறிச்சி பயணத்தையும் திரு விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கை மற்றும் பயணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இங்க ஒரு பெரும் தலைவரா ஒரு மாஸ் லீடரா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு கட்சி. ஆனால் ஒரு பெரும் தலைவரா பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது ஒரு அரசியல் திறனாய்வாளர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒரு மு.க. ஸ்டாலின் அவருக்கு ஒரு சரிநிகர் தலைவரா விஜய் இருக்கிறாருன்றது ஒரு பார்வையில தெரிய வருது. ஏன்னா அந்த அளவுக்கு மீடியாக்களுடைய முக்கியத்துவத்தை நீங்க பாருங்க. எல்லா மீடியாவும் இன்னைக்கு லைவ் போட்டிருக்கு. அது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை? ஏன் அண்ணாமலைக்கு இல்லை? சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல முக்கியத்துவம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கு. காரணம் கேட்டீங்கன்னா மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க சார். மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. விஜய் அவர்களுடைய வருகை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் கள்ளக்குறிச்சி மக்கள் ஒரு ஆறுதலா பாக்குறாங்க. இதுதான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல அரசியல் திறனாய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நிகரான தலைவர் இல்லைன்னும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன்ற மாதிரி விஜயுடைய அந்த அரசியல் வருகையும் இருக்கு, இந்த கள்ளக்குறிச்சி பயணமும் இருக்கு. இல்லை, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு புஷி ஆனந்த் தான் அறிக்கை கொடுத்திருந்தாரு.
விஜய் வந்து வெளியே வரணும்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அன்னைக்கு வெளியே வந்துட்டார்ல. இதுதான் அது என்னன்னா, இதை நம்ம பெருமையாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஒரு 3 ஊடகங்களில் பேசியிருக்கேன். குறிப்பாக நம்ம ஊடகத்தில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தேன், வெளிப்படையாக பேசியிருந்தேன். என்னன்னா, உண்மையில் சொல்லப்போனால் தாவேகா ஆரம்ப கட்டத்தில் ஒரு கைக்குழந்தை மாதிரி தான் இருக்கு கட்சி. ஆனால் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஏதோ இன்குபேட்டரியில் வச்சு பாதுகாக்கிற மாதிரி சில பாவனைகள் பண்ணுறாரு புஷி ஆனந்த். தமிழ்நாடு அரசியல் இப்போ வேற திசையை நோக்கி போகுது. ஜெயலலிதா அவர்கள் காலத்து அரசியல் இல்லை. இப்போ அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் எம்ஜிஆர் காலத்து அரசியல். மக்களோட மக்களா எளிதில் மக்கள் அணுகக்கூடிய ஒரு தலைமையை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற திமுக அரசும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா எளிமையா அவரை அணுக முடியும். தொண்டர்கள் கை நீட்டினா காரை நிறுத்திட்டு பேசக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க. இந்த உயர் வகை பாலிடிக்ஸ்லாம் இல்லை, இப்போ காஸ்ட்லி பாலிடிக்ஸ்லாம் இப்போ இல்லை. ஆனால் புஷி ஆனந்த் அவர்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் பட்டாசு வெடிக்கிறது, போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 கார்களோட பவனிக்கிறது, பொதுமக்களுக்கு இடையூறாக அவருடைய பயணத்தை அமைக்கிறது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பந்தா காட்டக்கூடிய சொல்லுவாங்கல்ல, வெட்டி பந்தான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. மாற்று கட்சி இப்போ விஜய் அவர்கள் போனார், ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. பார்த்தீங்கல்ல, இதை விட ஒரு எளிமையா ஒரு தலைவர் போகணும். ஆனால் மக்களே அங்கே வரவேற்கணும். இப்போ நீங்களா ஒரு பட்டாசுலாம் வெடிச்சு நீங்க நான் வந்திருக்கிறேன்னு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பல நிகழ்ச்சிகளில் புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரியான அவருடைய பயணங்களை அமைக்கிறது, வாழ்க கோஷம் போடுறது. இங்கே விஜய் அவர்களே வாழ்க கோஷம் அவர் எதிர்பார்க்கிற மனிதரே கிடையாது, அப்படி வளர்க்கப்பட்டவரே கிடையாது. எஸ்எஸ்சியோட வளர்ப்பு வேற வகையான வளர்ப்பு. மக்களோட மக்களாக இருக்கிறார். மக்கள் தலைவராக மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க சார். தன்னை இன்னும் அவர் நான் ஒரு தலைவர்னு அறிவிச்சுக்கவே இல்லை. மக்களே ஆர்ப்பரிக்கிறாங்க. பல பார்த்தீங்கன்னா அரசியல் முன்னணி தலைவர்கள், பல அரசியல் கட்சியோட நிர்வாகிகள், இன்னும் பல துறை சார்ந்த நிர்வாகிகள்லாம் அவருடைய நேரம் கேட்டு காத்திருக்கிறாங்க. அவ்வளோ மக்கள் ஆர்ப்பரிக்கும் போது எங்கேருந்து வந்த ஒரு புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளை தன் பக்கம் வச்சுக்கிட்டு கட்சியே தன் கீழே தான் இருக்கிற மாதிரியான இரண்டாவது தலைவர் நான் தான், நம்பர் 1, 2வது நான் தான், நம்பர் 2 தான் சொல்லி காட்டிக்கிறது மக்கள் விரும்பல. இவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த புஷி ஆனந்த் யாரு? இவர் நம்ம வீட்டு புள்ள விஜய், இவர் யார் குறுக்க அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதை உடைச்சிட்டு இப்ப கள்ளக்குறிச்சி போயிட்டாரு. அதுதான் இந்த நான் வெளியிட்ட பல செய்திகளுக்கு பிறகு பல விதமான போன்கள் எனக்கு வந்தது உண்மை. அதை நான் வெளியில சொல்றதுக்கு இல்லை. எல்லாருமே வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரே ஒரு போனாவது நீங்க பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி வரவேற்கிறேன். தாவே கலந்து சொல்றேன். தாவே கலந்து பல கைபேசி இணைப்புகளில் எனக்கு வந்தது. அது ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா நீங்க புஷி ஆனந்த் குறித்து நீங்க பேசுறது தவறு அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே வரவேற்றாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாற்றம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். ஒன்று. 2வது, இதை தாண்டி எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா எஸ்ஏசி அவர்கள் ஒரு பிறந்தநாள், இந்த விஜயோட நாளைக்கு மறுநாள் பிறந்தநாள் இல்லையா, அந்த பிறந்த நாளுக்கு அவர் அந்த கொண்டாட்டத்தை ஒரு காட்சி ஊடகத்தில் அவர் பங்கேற்று அதில் விஜயோட அரசியல் குறித்தெல்லாம் பேசுகிறார். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம. ஏன்னா அப்பா பிள்ளை பிரிஞ்சுட்டாங்க, அப்பாவை அவமதிச்சிட்டாரு. இந்த இந்த திரை விமர்சனம்லாம் பண்ணுறான் பாருங்க, அவன்லாம் கொட்டினான் பாருங்க, கொஞ்சம் நெஞ்ச கொட்டு கிடையாது. அப்பாவும் பிள்ளை எதிரும் புதிரமா இருக்கிறாங்க. அவர் வீட்டு வாசல்லையே நிறுத்திட்டாரு விஜய், அவரோட பேசவே இல்லை, அவமதிச்சுட்டாரு, அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் போது எல்லாத்தையும் உடைக்கிற விதமா எஸ்ஏசியும் அவனுடைய துணைவியாரும் விஜயோட அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து கேக் வெட்டி அந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்திருக்கிறாங்க. இனி வரும் காலத்தில் மாநாட்டில் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த மாநாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இன்னொரு கதையை விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க குடும்பமாக இல்லை, ஒன்றா சேர்ந்து இல்லை. அதுவும் அந்த காட்சியும் நடைபெறும். இது எல்லா குடும்பங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சார். இதில் நான் தான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 உறவுக்கு நடுவில் 3வது நபர் நுழைந்தா அங்கே சிக்கல். எந்த உறவாக இருக்கட்டும், மனித உறவில் 2 உறவுகள், அப்பா பிள்ளையா இருக்கட்டும், அம்மா பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், இப்படி எந்த உறவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 3வது நபர் உள்ள நுழைஞ்சிட்டான்னா அங்கே கேப். அந்த 3வது நபராக தான் இந்த புஷி ஆனந்த் இருக்கிறார்.
அவருடைய எல்லை என்னவோ அந்த எல்லையில நிற்கணும். அவர் யார்? இந்த கட்சியில ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்து இந்த கட்சியில வந்து ஒரு பொதுச் செயலராக வந்துருக்கார். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதெல்லாம் இரண்டாவது கேள்வி. ஆனால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற ரோல் என்ன? கட்சியோட பொதுச் செயலாளராக கூட இருந்துகிட்டோம். ஆனால் ஒட்டுமொத்த கட்சியை நிர்வாகம் பண்ற மாதிரி தான் தான் எல்லாமேன்ற மாதிரி ஒரு சர்வாதிகார மனப்போக்குடன் அங்க இருக்கிற தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் அடா உடா ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் வந்து சகிச்சுக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த பயணத்தை வந்து அவர் தனிமையில் வந்து விஜய் அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் சார். இது ரொம்ப சரியான விஷயம். இல்ல தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து வெளியே வருவான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா வராது. இதுதான் இறங்கிட்டார்ல முதல். இது வந்து மக்களுக்கான சேவை, முதல் சேவை. நான் இருக்கிறேன் உங்களோட, இந்த துயரமான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே வந்து எல்லா தலைவரும் போயிருக்கிறாங்க. ஆனால் இவருடைய வருகையை தான் வந்து அங்கே அந்த மக்கள் வந்து ரொம்பவும் வந்து ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க, ஒரு ஆறுதலாக எதிர்பார்க்குறாங்க. இதுதான் நம்ம மற்ற கட்சி தலைவர் எல்லாமே அரசியல் பேசிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன் இங்கே வந்து ஆளுங்கட்சியை வந்து ஒரு வரம்பு மீறி சாட வேண்டிய ஒரு சூழல் இது இல்லை. இப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து பாடம் எடுக்கிற சூழல் இல்லை. அலட்சியம்ன்றது சுட்டி காட்டுறோம். அடுத்தது வந்து மக்களுக்கான என்ன ஆறுதல் தேவை, மக்களுக்கு என்ன தேவை, அதுக்கு போயிடணும். தவிர ஆளுங்கட்சி இதுதான் நேரம் சொல்லி போய் ஆளுங்கட்சியை போட்டு வந்து அடின்னு அடிக்கிறது, இதெல்லாம் தவறை போன சுட்டி காட்டலாம். எல்லாத்தோட ஒரு கொடுமையை சொல்லட்டுமா அவங்களுக்கு? அண்ணாமலை செய்கிற மாதிரிலாம் ஒரு அரசியல் யாரும் செய்யவே முடியாது. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சந்தேகமே கூட வருது. அந்த சந்தேகத்தை என்னன்றது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 நாளுக்கு முன்னாடி, ஒரு நாளுக்கு முன்னாடி ரயில்வே அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எழுது, ஒரு ரயில் விபத்து சம்பந்தமா. அப்போ இந்த அண்ணாமலை சொன்ன வார்த்தையை வந்து நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் வந்து ராஜினாமாலாம் பண்ணிட முடியாது. அப்போ சாலை போக்குவரத்து வந்து நடக்கிற போது ஒரு பஸ் பேருந்து ஏறி வந்து பார்த்தீங்கன்னா சில விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழந்தாக்கா அதுக்கு வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்றாரு. இந்த கோரிக்கை வந்து யார் வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை வைக்க முடியாது. 2 நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ அவர் வந்து அவருடைய பாணியில சொன்னு வச்சுக்கலாம், எங்கேயோ யாரோ கள்ளச்சாராயம் காசுனா அதுக்கு வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியல. எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த தவறு பண்றாங்க, அந்த தவறுல போய் குடிச்சவங்க வந்து தப்புங்க, அதுக்கேங்க நாங்க அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண சொன்னா சரியா இருக்குமா? சரியா இருக்காதுல்ல. அப்போ இந்த இடத்துல ஒரு பாடம் இருக்க வேண்டியது இருக்குது அண்ணாமலைக்கு. என்னன்னா, ஒரு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணணுன்றது சரியான கோரிக்கை. அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லை. 1. 2வது வந்து ஏன் வந்து அமைச்சர் ராஜினாமா பண்ணணுன்றதை முதல்ல இந்த ஜெனரேஷனுக்கு விளக்கணும். பழைய ஒரு சரித்திரம், நீங்க லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு 122 பேர் அவர் வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறார். நேரு காலத்துல ஒரு ரயில் விபத்துல 122 பேர் வந்து இறந்துடுறாங்க. அப்ப அவர் என்ன தமிழ்நாட்டுல, ஆமா, அதுக்கு பிறகு அப்போ இது வந்து மெஹபூப் நகர்னு சொல்லிட்டு வட இந்தியாவில். அப்போ என்ன ராஜினாமா கொண்டு போய் கடிதத்தை கொண்டு போய் நேரு கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நேரு என்ன சொல்றாரு, இதுக்கு ஏங்க நீங்க ராஜினாமா பண்றீங்க, இது வந்து தற்செயலாக நடந்த விபத்து தானே, நீங்க ஏன் வந்து இதுக்கு நீங்களா பொறுப்பு, நீங்க ராஜினாமா பண்ண வேணாம் சொல்லும்போது அப்போ அவர் விளக்குறாரு. லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த ராஜினாமா வந்து என் துறையில வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்கள் யாரும் இனி வரும் காலங்களில் ஒரு அலட்சியமாவோ அல்லது அவங்க கடமையை மறந்தோ கூடாது. ஒரு அமைச்சரே பொறுப்பேற்று ராஜினாமா பண்றாருன்னா அப்போ நமக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குன்றதை உணர்வாங்க. அதனால இந்த ராஜினாமான்றது வந்து நான் பண்ணி ஆகணும். மக்களுக்கும் இனி ரயில் பயணங்கள்ல வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏன்னா ஒரு அமைச்சரே ராஜினாமா பண்றாருன்னு கேட்டா நம்ம ஒரு பொறுப்பான நிர்வாகத்தின் கீழ் நாம இருக்கிறோன்றதை வந்து மக்கள் உணர்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வைக்கிறார். இதுதான் சரியான கருத்து. இது எந்த துறையில தவறு நடந்தாலும் இது வந்து ஒரு பாடமா எடுத்துக்கணும். இது உண்மை. அதன் பிறகு வந்து அவர் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் வந்து அரியலூர்ல வந்து ஒரு பெரிய விபத்து நடக்குது. அடுத்த 3 மாதத்துல அப்போ அவருடைய ராஜினாமா அவர் ஏற்றுக்கிறாரு. மீண்டும் அவர் ராஜினாமா கொடுக்குறாரு. அந்த ராஜினாமா ஏற்றுக்கிறாரு. இதுதான் வரலாறு. இந்த வரலாறுலாம் அண்ணாமலைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு படிமேல கேட்டா, இப்போ இருக்கிற அந்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் மட்டுமே தான் வந்து அவர் வந்து ரயில்வே அமைச்சராக இருந்தார். 3 ஆண்டுகள் அந்த 4 ஆண்டுகள். ஆனால் அவர் சொல்றாரு 10 ஆண்டுகள் இருந்தாருன்றார். 10 ஆண்டுகளாக வந்து ரயில்வே அமைச்சர், 10 ஆண்டுகளாக ரயில்வே அமைச்சர் இல்லை. பியூஷ் கோயல் ஒரு 5 ஆண்டு இருந்தார். அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் வேணும்னா வந்து அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லிக்கலாம். 5 ஆண்டுகள் குறைவாக தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி பியூஷ் கோயலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே அமைச்சர் இருந்தார். அந்த ரயில்வே அமைச்சர் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமா 2 வருஷமா தான் இருந்தார். அவர் பேர் வந்து
ஏதோ சுரேஷ்ன்ற ஒரு வார்த்தை வரும் சரிங்களா, கல்கட்டா அவர் இருந்தார். அவர் வந்து தொடர்ந்து விபத்து நடக்கும்போது அவரும் வந்து நான் செஞ்சார் ராஜினாமா பண்ணிட்டு தான் வெளியே வந்தார். வேற துறையை கொடுங்கன்னு சொன்னார். அந்த துறையை ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு துறைக்கு மாற்றப்பட்டார் நான் சொல்றது. ஸோ அதனால முதல்ல இந்த ராஜினாமான்றது இதுக்கு தான் பண்றது. அந்த வகையில வந்து ராஜினாமா வந்து செய்யணும்னு வந்து ஒரு பொதுவான ஒரு கோரிக்கை வைக்கிறது வந்து கரெக்ட். முத்துசாமி ராஜினாமா பண்ணலாம், முதலமைச்சரே ராஜினாமா பண்ணணும்னு கேட்க வேண்டிய அவசியம் துறை சார்ந்தவங்க ராஜினாமா நிச்சயமா. இந்த துறை சார்ந்தவங்க மதுவிலக்கு துறை, அந்த மதுவிலக்கு துறையில வந்து ஒரு கள்ளச்சாராயம் வந்து அங்க வந்து விற்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து மரணத்தை தழுவும் போது கண்டிப்பா நீங்க வந்து கேட்கலாம், ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அதை யார் கேட்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி ஏன் வந்து பியூஷ் கோயல் வந்து ஏன் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ரயில்வே அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்டா அந்த அண்ணாமலை கேட்க முடியாது. இதை வந்து இப்ப விஜய் கேட்கலாம். நீங்க ஒரு அலட்சியமா இருந்துட்டீங்க நீங்க ஆனா விஜய் இது வரைக்கும் கேட்கல. விஜய் வந்து சரியான ஒரு என்ன சொன்னா ஒரு பாதையில பயணப்படுறாரு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து விஜய் வந்து செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியல் சேவை, அரசியல் கூட இல்லை, மக்களுக்கான அரசியல் சேவையை செய்கிறார். என்னன்னு கேட்டால் நிர்வாகத்தை கண்டிக்கிறாரு, அடுத்த நிமிஷம் வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறாரு. ஆனால் இதில் எங்கேயும் ஓவர் ஆக்டிங் பண்ணவே இல்லை, ஓவர் என்ன எக்ஸாக்ரேட் பண்ணி எதுவும் பண்ணவே இல்லை. ஆனால் அண்ணாமலை பண்ணுறது நமக்கு சந்தேகமாக இருக்குது. அண்ணாமலை கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது, ஏதோ எதிர்பார்த்துருந்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு மரணம் வந்து ஏற்படணுன்றது எதிர்பார்த்துருந்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து இதில் வந்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு மீதான கண்டனங்கள் இல்லை, கண்டனங்கள் முடிச்சாச்சு. அடுத்த கட்டம் வந்து கேட்டிங்கன்னா அந்த மக்களுக்கு தேவையானது என்னவோ பண்ணணும். தேவையானதுன்னா கேட்டால் அவங்களுக்கு நிதி கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது, அரசின் நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு போய் சேரணும், அரசோட நிவாரணம் போய் சேரணும். நீங்கள் அரசியல் கட்சி சார்பாக நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்களா 5 லட்சம் கொடுத்தீங்களான்றது கிடையாது, அரசின் நிவாரணங்கள் போய் சேரணும். நீங்கள் மத்திய அரசோட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரதிநிதினு வச்சுக்கோங்க, நீங்கள் மத்திய அரசோட திட்டங்கள் தான் அவங்களுக்கு போய் சேரணும். அதே மாதிரி மாநில அரசு திட்டங்கள் போய் சேரணும். மாநில அரசு நிதி உதவி போனால் அது போயிடலாம், கட்சி சார்பாக தேவையில்லை. நீங்கள் கட்சி சார்பாக கொடுக்குறது எல்லாமே இங்கே இனாம் பிச்சை தேர்தலுக்காக கொடுக்கறது இல்லை, உங்கள் அரசியல் கட்சி வளர்றதுக்காக கொடுக்கறது. நான் சொல்கிறேன் இங்கே வந்து அது தேவையில்லை. அந்த மக்களுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டால் அரசின் சார்பாக வந்து உதவி. நீங்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை கூட கொடுங்க, அரசு வேலை கூட கொடுங்க, ஆனால் நிதி கொடுக்காதீங்க. நிதி வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், இன்னொரு குடும்பம் ஏங்குற மாதிரி ஆகிடும். அந்த வீட்டில் வந்து கலாச்சாரம் குடிச்சு செத்தான், அந்த குடும்பம் ஓஹோன்னு ஆயிடுச்சு, ஏகப்பட்ட பேர் பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம வீட்லேயும் ஒருத்தவங்க சும்மா தான் பட்டுட்டு இருக்கிறான், நல்ல சாராயம் குடிச்சு பட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலம வந்துடக்கூடாது. நான் ஏதோ கேள்வி கேட்க, இது உண்மை. ஒரு விஷயத்தை தவறான விஷயத்தை ஊக்கப்படுத்தக்கூடாது. இப்போ தேவை அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல், அரசின் நலத்திட்ட உதவி தேவை. அது நிதியாக இருக்கட்டும் அல்லது வந்து வேற வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், அதே மாதிரி மத்திய அரசு செய்யணும். இந்த மேலும் நடக்கக்கூடாது, இது மாதிரி மேலும் நடக்கக்கூடாது, அதையும் தடுக்கணும். இது என்ன சொல்ற இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணலாம். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து அங்கே மாற்றப்படுறோம். இது வந்து இனி ஒரு வாரம் காலத்தில் இது நான் சொல்றேன் சார், மீண்டும் கூட நான் சொல்றேன் சார், இது காலமாக நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு நல்ல சாராயம் இந்த கடையில், இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிறதுக்கான காரணமே வந்து கேட்டால் இதுதான், இந்த கள்ளச்சாராயம் வந்து. இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, டாஸ்மாக் முன்னா கள்ளச்சாராயம், இப்போ ஆல்ரெடி கள்ளச்சாராயம் இருக்குது இல்லை, எல்லாரும் என்ன சொன்னாங்க, கள்ளச்சாராயத்தை வந்து நம்ம இது டாஸ்மாக் கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்து புழக்கத்தில் வந்துடும். இப்போ புழக்கத்தில் தானே இருக்குது, அதுவும் 35 வருஷமா வந்து காய்ச்சறணும், வாய்ப்பே இல்லைன்றாங்க. சில பேர் இப்போ அண்ணாமலை போன்ற சில நபர்கள் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஏதாவது சதி இருக்குமோ கூட சந்தேகப்படுறேன் நான். திமுக ஆட்சிக்கு எதிராக மக்களை திருப்புவதற்காக, குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தல் வந்து வரக்கூடிய இந்த சூழலில் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குமோன்ற அந்த சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா முதலமைச்சர் ஒரு நபர் குழு போட்டாக்கா அது அதோட கடந்து போயிடக்கூடாது, கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி இருக்குது அண்ணாமலையோட பேச்சு. சொல்கிறேன், அண்ணாமலையோட பேச்சு எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஓவரா பேசுறாரு, ஓவரா பண்ணக்கூடாது இல்லை, அடுத்தடுத்துன்னு கேட்டான். ஏன்னா வந்து ஒரு நிர்வாகம் இப்போ ஏன் இது சதியா இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் 35 வருஷமா காய்ச்சல் வரான், அது வேற சொல்றாங்க இப்போ பெருமையா. அந்த கல்வராயன் மலையில கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை சுற்றி இருக்குன்னா 35 வருஷமா காய்ச்சல் வருங்க, அவர் தப்பா காய்ச்சல் வாய்ப்பே இல்லை. ஃப்ளேவர்லாம் போட்டு ஒரு தரமான வந்து ஒரு டாஸ்மாக்கு இணையான சரக்காக தான் அவர் தயாரித்து கொடுக்குறவர். அது எப்படி வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. சாக்லேட் ஃப்ளேவர்லாம் போடுவாரா ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நவீனமயமாக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவர்லாம் வந்து போட்டு ஒரு அரசுக்கு நிகரான ஒரு சரக்காக வந்து அதை தயார் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் அதிபராக இருந்திருக்கிறாரு.
எதிர்காலத்தில் வந்து டிஆர் பாலு மாதிரியோ அல்லது ஜெகத் ரட்சகர் மாதிரியோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாராய ஆலை அதிபர் ஆகக்கூடியவர் வந்து எப்படி சார் இந்த மாதிரி தப்பு பண்ணுவார் அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. இங்கே புரியுதுங்களா சார் ஒரு விஷயம் கேட்டினா, இங்கே தனிநபர் திருந்தாமல் இந்த அரசுகளை குற்றம் சொல்லி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தனிநபர்கள் திருந்தணும், தனி மனித ஒழுக்கம் வேணும். இங்கே தலைவர்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கிடையாது. தலைவர்கள்கிட்டயே ஒழுக்கம் இல்லைன்றான். இந்த மது விஷயத்தில் தலைவர்கள்கிட்ட ஒழுக்கமே இல்லை. நீங்கள் வந்து ஜல்லடை போட்டு வந்து நீங்கள் தேடணும் தான், மது குடிக்காத தலைவரை நீங்கள் தேடணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலைமை. நாமெல்லாம் ஒரு விசேஷத்துக்கு போக முடியல. ஆமாம், நீங்கள் குடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. குடிக்காதானே கேவலமாக பார்க்குறாங்க. ஒரு ஹோட்டல்லே கூட நம்ம போகிறோம், ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ ஏதாவது போனோம்னா அங்கே வந்து நம்ம தனிமைப்படுத்தப்படுறோம். எல்லாரும் குடிக்கிறான், நம்ம மட்டும் ஒரு 2 பேர் நம்மள மாதிரி எவனோ ஒருத்தர் இருக்கிறான், அவங்க கூட நம்ம நின்றுக்கிட்டு அப்படியே வந்து பல்ல காட்டிட்டு அப்படி நிற்கிறோம். ஏன்னா நம்ம குடிக்கிறது. நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இங்கே மதுவால் இருக்கிற தீமையை விளக்கத்துக்கு கூட ஆள் குறைஞ்சிட்டாங்க சார். இது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுங்களா? ஸ்கூலில் தான் அதை பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூல் வாத்தியாருங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மது இப்போ அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து குடிக்கிற காலமாயிடுச்சு. மாமனாரும் மருமகனும் சேர்ந்து குடிக்கிற காலமாயிடுச்சு. சொந்தக்காரங்களே தானே எல்லாம் சொந்தம் சார். பாருங்க, மாமன் மச்சான் ஒன்னா, மாமனும் மச்சான் ஒன்னா. நம்ம திரைப்படங்கள்ல வந்து போற போக்கில் நம்ம சிரிச்சுட்டு போயிடுறோம் சார். சில காட்சிகள் நகைச்சுவை காட்சிகள் சொல்லி சிரிச்சு, ஆனால் அது சமூகத்தில் எப்படியான தாக்கத்தை உருவாக்குதுன்னு நம்ம பார்க்கணும். திருச்சிற்றம்பலம் ஒரு படம் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஊத்துறான்னு வேறு தாத்தா யார்கிட்ட, பேரங்கிட்ட, தனுஷ்கிட்ட எனக்கும் ஊத்துறா. இதெல்லாம் வந்து காமெடி நீங்கள் நினைக்காதீங்க சார். இது சமூகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? திரைப்படங்களில் வர்றது நீங்கள் நிஜத்தில் வருது வரதான் திரைப்படத்தை காட்டணும். திரைப்படத்தில் இருக்கிறது தான் தாக்கம் அதிகமாகுது. நீங்கள் ரீச் ஆகும். எங்கேயோ ஒரு குடும்பத்தில் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு திரைப்படம் வரும்போது எல்லாருடைய பார்வைக்கும் போதும். எல்லாருடைய கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட ரீச் ஆகுது இல்லை? அந்த படத்தில் பார்த்தா பேரனும் தாத்தாவும் ஒன்றா குடிப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது சார். மதுவோட தீமையை விளக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லை. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. டாஸ்மாக் நான் கேட்குறேன், இப்போ ஜெயக்குமார் வந்து இப்போ சொல்லுங்களேன். அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நாள் வந்து அடுத்த கையெழுத்தே வந்து நாங்கள் வந்து டாஸ்மாக் மூடிடும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எடப்பாடி சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த முதல் கையெழுத்து நாங்கள் டாஸ்மாக் மூடணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதிமுக திமுகவும் அவங்க தயாரித்து அவங்களே விற்றுக்கிறாங்க. உங்கள் ஆட்சியில் வந்து அவங்க தயாரித்து கொடுப்பாங்க, நீங்கள் விற்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி சார்.